ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவள்ளூருக்கு ஏன் திருவள்ளூர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, திருவள்ளுவர் இங்கே பிறந்தாங்க வாழ்ந்தாங்க, அதனால இது திருவள்ளூர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ரீசன் அது கிடையாது. நீங்களும் இவ்வளோ நாள் இதுதான் ரீசன் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது ரீசன் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. திருவள்ளூரோட ஃபஸ்ட் உண்மையான பேர் திரு எவ்வளூர், அதுதான் உண்மையான பேர். காலப்போக்கில் அதுதான் திருவள்ளூர்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு திரு எவ்வளூர் அப்படின்னு இருக்குது, அடுத்து திரு வெவ்வளூர் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் தான் திருவள்ளூர்னு பேர் வந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். தேடி பார்த்தம்போது எனக்கு 3 காரணங்கள் கிடச்சிது. பட் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு எனக்கும் தெரியல. நான் சொல்கிறேன். சப்போஸ் நான் சொல்கிற 3ல் எது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நான் சொல்கிற 3மே தப்புனாலும் நீங்கள் கரெக்டான ரீசனை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரீசன், திரு எவ்வளூர். திருனா கடவுள், எவ்வளோனா நான் எங்கே தூங்குவேன். வீரராக பெருமாள் ஒரு துறவிக்கிட்ட நைட் டைமில் நான் எங்கே தூங்குவேன் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டிருக்காரு. அதனால அந்த இடத்துக்கு திரு எவ்வளூர்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரீசன், எவ்வளோங்கிறதுக்கு மீனிங் எங்குள்ளார்னு சொல்கிறாங்க. திருனா கடவுள், எவ்வளோனா எங்குள்ளார்னு கேட்குறாங்க. அதனால கடவுள் எங்குள்ளார் அப்படின்னு கேட்டனால இந்த இடத்துக்கு திரு எவ்வளூர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தேர்டு ரீசன், திருனா கடவுள், கடவுளை விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எவ்வளோனா கடவுள் விஷ்ணு உறங்கும் நிலையை குறிக்கிறனால இதுக்கு திரு எவ்வளூர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1996 செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் 2 மாவட்டத்தில் இருந்தும் திருவள்ளூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட தாலுகாக்கள்னு பார்த்தா ஆவடி, கும்மிடிப்பூண்டி, பள்ளிப்பட்டி, பொன்னேரி, பூந்தமல்லி, ஆர்கேபேட்டை, திருத்தணி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தெற்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது, வடக்கில் ஆந்திர மாநிலம் இருக்குது, மேற்கில் வேலூர் மாவட்டம் இருக்குது, கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்குது. திருவள்ளூர் நகரம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை பெங்களூர் போகிற ரயில் பாதை திருவள்ளூரில் தான் இருக்குது. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை ஏர்போர்ட் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தோட வரலாறுன்னு பார்த்தா பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகரர்கள், நாயக்கர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள் வரைக்குமே இங்கே வரலாறு பேசப்பட்டுட்டு இருக்குது. அதனால் வரலாறுக்கு இந்த மாவட்டத்தில் பஞ்சம் இல்லை. அதே மாதிரி கலாச்சாரம், இங்கே தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தோட இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஏரிகள், குளங்கள், கடற்கரை, அப்புறம் வயல்வெளிகள்னு இயற்கைக்கு பஞ்சமே இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்குது. பழவேற்காடு, இது ஐரோப்பியர்களால் புலிக்காட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இந்த புலிக்காட்டு ஏரி இந்தியாவோட 2வது உப்பு நீர் ஏரியாக இருக்குது. இது ஆந்திர மாநில எல்லையில் இருக்குது. ஆற்று நீருக்கும் கடல் நீருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த ஏரி. இங்கே படகு சவாரிகளும் செய்யப்படுது. புலிக்காட்டு ஏரி பறவைகளோட சரணாலயமாகவும் இருக்குது. இது ஆந்திர மாநில எல்லையில் இருக்கனால ஆந்திராவுக்கு ஒரு சரணாலயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சரணாலயம்னு மொத்தம் 2 பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே அக்டோபர் அப்புறம் மார்ச் மாதங்களில் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பறவைகள் வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த ஏரியில் ஆழமும் கம்மியாக இருக்கனால பறவைகளுக்கு ஏற்ற இடமாகவும் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தோம்னா வீரராகவ பெருமாள் கோவில். இந்த கோவில் இந்த மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த கோவில் கடவுள் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் 5000 வருடம் பழமையான கோவில். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றா இருக்குது. கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான 5ஆம் படை வீடு இங்கே தான் இருக்குது. திருத்தணியில் உள்ள பொதிகை மலையில் தான் முருகனின் 5ஆம் படை வீடு இருக்குது. இங்கே தான் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் ஆச்சு. முருகனுக்கு போர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் போய் மனம் தணிந்து முருகன் தங்கிய இடம் இதுதான். அதனால இதுக்கு தணிகை மலை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த மாவட்டத்தில் இன்னும் நிறைய சிறப்பு வாய்ந்த கோவில்களும் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தோட சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் 5000 வருடம் பழமையான கோவில். இது விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். அடுத்து பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். இங்கே வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வருது. அடுத்து பூண்டி நீர்த்தேக்கம், சென்னையோட குடிநீர் ஆதாரமாக இந்த நீர்த்தேக்கம் தான் இருக்குது. அடுத்து திருத்தணி முருகன் கோவில், முருகனோட 5ஆம் படை வீடாக இதுதான் இருக்குது. அடுத்து கூடியம் குகை, இங்கே தற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளம் மிகுந்த இடமாகவும் இந்த இடம் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவள்ளூர் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.